எனக்குன்னு ஒன்றும் பெருசாக அவங்ககிட்ட நான் கேட்டதில்லை. என் பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியதாக கேட்டிருக்கேன். இப்போ கோமதி உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கா. அவளை மட்டும் எப்படியாவது எனக்கு மீட்டி கொடுத்துருக்க கடவுளே. டேய், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல யார் இருக்கா? அண்ணே, அண்ணனும் அரசியும் வந்தாங்கண்ணே. அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு அப்படியே அம்மாவுக்கு துணியும் சாப்பாடும் எடுத்துட்டு போலான்னு நாங்கள் வந்தோம். மீனா, கோமதி எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்கல்ல? சொல்லுப்பா, கோமதி எப்படி இருக்கா? அவளுக்கு இப்போ மயக்கமெல்லாம் தெரிஞ்சிருச்சுல? இல்ல மாமா, இன்னும் அப்படியே தான் இருக்காக. என்னப்பா சொல்ற? காலையில டாக்டர் வந்தாங்களா? 8 மணிக்கு ரவுண்ட்ஸ் வருவாகலாம். இப்ப இந்நேரம் வந்திருக்கலாம். சரிப்பா, நீங்கள் எங்கிட்ட வந்துட்டீங்கடா. இப்போ கோமதி கூட யார் இருக்கா? தனியாக விட்டு வந்துட்டீங்களா? அரசியும் அண்ணனும் இருக்காங்க. அவள் காலையில் எந்திரிச்சு சொன்னேன், சாமியை பாட்டை போட்டு சாமியை கும்பிட்டு எல்லாத்தையும் எழுப்பி காப்பி வேணுமான்னு கேட்பான். இப்போ ஆஸ்பத்திரியில் பேச்சு மூச்சுலாம் படுத்துருக்க. அவள் இல்லாமல் வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்பா. காப்பி குடிங்க, சாப்பிடுங்கன்னு வந்து பக்கத்தில் நிற்பான். நான் தான் அவளை கண்டுக்கல. இப்போ கடைசியில் எங்க 2 போகன்ட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டாலேப்பா. இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. எல்லாம் நேரம். என்னத்த சொல்றது? அப்பா, எங்கப்பா போறீங்க? டேய், அவள் இப்போ இருக்க என்னன்னு தெரியலடா. நான் போய் ஆஸ்பத்திரியில் பாட்டு வந்துடுறேன். மாமா இருங்க, காஃபி போட்டு தரேன். டிஃபன் பண்றேன், கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டு போங்க. என்னப்பா நீ? அவள் ஆஸ்பத்திரியில் அப்படி கிடக்கிறப்ப என்னை மட்டும் சந்தோஷமாக காப்பி குடிச்சிட்டு வீட்டில் இருக்க சொல்றியா? நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேப்பா. அப்பா, சரி, கொஞ்ச நேரம் இருங்க. நானே உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்றேன். இருங்க, நான் வரேன். அப்பா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்ப்பா. இல்லைடா, நானே போய்க்கிறேன். அவகதான். சொல்லுங்க. அப்படியா? சரி சரி சரி, நான் சொல்லிடுறேன். மீனா, என்னாச்சுப்பா? என்ன சொல்கிறேன்? அத்தை கண் முடிச்சிட்டாங்களா மாமா? நல்லா பேசுறாங்களாம். டாக்டர் வந்து பார்த்துட்டாக போல இருக்கு. இனிமே பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க.